எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மணி சீக்ரெட்ஸ். ஒரு வீடியோ நான் ஒன்று பார்த்துருந்தேன். ரொம்ப ஆழமான கருத்துக்கள், ஒரு 5 பாயிண்ட். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்கள் பொருளாதாரம் பற்றின ஒரு சீக்ரெட் இருக்குல்ல, அதை ரொம்ப சைலண்டாக வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற விவரத்தை ரொம்ப 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 சைலண்டாக வச்சுக்கோங்க அப்படின்ற. அதாவது எனக்கு மாதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 1,00,000 ரூபா சம்பளம் வருது அப்படின்னு அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள், நண்பர்கள் அப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை மாதிரி ஒரு டேஞ்சர் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபா வருது, அது எப்படி ஆட்டையை போடுறது அப்படின்னு பாக்கி எல்லாரும் பிளான் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு எப்படிலாம் செலவு வைக்கிறதுன்னு மாறி மாறி செலவு பண்ணோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடனே கேட்காம இருக்கலாம், ஆனால் பார்ட்டி வைன்னு சொல்லி பார்ட்டின்ற பேரில் செலவு பண்ண வச்சுருவாங்க. அப்படின்னு உங்களை ஒரு வழிக்கு காலி பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், இந்த வீடியோ நான் சின்ன பையனாக இருக்கும்போது, அதாவது நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது, அன்றைக்கே நான் இதை பார்த்துருந்தேன். என் வாழ்க்கையில் இவ்வளோ கடன் வந்திருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல சம்பளம்லாம் இருந்தபோது எல்லாமே எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணேன். அப்போ என் நண்பர்கள்லாம் வீட்டுக்கு வரும்போது லேப்டாப்பில் இந்த டீட்டெயிலெலாம் பார்ப்பாங்க. என்னடா இவ்வளோ ரூபா போதும் அவன் அக்கௌண்ட்டில் அப்படின்வாங்க. ஸோ நண்பர்கள் தானே, அதாவது நல்ல ஆங்கிளில் அதை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, என்னோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது அவங்க தான். எனக்கு இவ்வளோ கடன் வந்ததுக்கு காரணம் அவங்க தான். அப்போது அவங்க பிளான் பண்ணி அடிச்சிட்டாங்க. அப்போ தான் தெரியும் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டோட அர்த்தம் இதுதான். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய கொடிஷனாக இருங்க, அந்த கொடி இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் ஊருக்கெல்லாம் காட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? அது யாருக்கிட்டையுமே நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த ஒய்ஃபுக்கிட்டையோ குழந்தைங்கக்கிட்ட கூட டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது நல்ல விஷயம். 2வது பாயிண்ட் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய பணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10,00,000 ரூபா. அதாவது நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10,00,000 ரூபா உங்ககிட்ட வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, உடனே ஒரே வாரத்தில் நீங்கள் ஒரு கார் வாங்குறேன், ஒரு வீடு வாங்குறதுக்கு கொடுக்குறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் அப்படின்னு கடன்னு போட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எந்த ஒரு புது வருமானம் உங்ககிட்ட வந்தாலும் ஒரு 90 நாளுக்கு அது உங்ககிட்டயே இருக்கட்டும், சும்மாவே இருக்கட்டும், அக்கௌண்ட்ல இருக்கட்டும், சும்மா இருக்கட்டும்ன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பைசா இது இந்த 10,00,000 ரூபா புதுசா வந்தது, உங்களுக்கு மாசம் மாசம் ஏதோ ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1,00,000 வருது, 50,000 வருது, ஏதோ ஒன்று காசு வந்துட்டு இருந்தது. திடீர்னு நீங்க என்னைக்கோ ரொம்ப வருஷமா போட்ட ஒரு முயற்சி பலனா உங்களுக்கு ஒரு 10,00,000 ரூபா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,00,000 செலவு பண்றது ஒரே வாரத்துல பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. 90 நாளுக்கு அது சும்மாவே உங்ககிட்ட இருக்கட்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரிய பணம் வந்த உடனே ஒரே வாரத்தில் நீங்கள் டிசிஷன் எடுக்கும் போது அது 90% ஆஃப் த டைம் சொதப்பலான பிளான்ல தான் கொண்டு போய் போடுவீங்க. அந்த பைசாவை கொண்டு போய் காந்தி கணக்கில் விட்டுருவீங்க அப்படின்னா. இதுவும் எனக்கு நல்ல அனுபவம். பாருங்களேன், நான் எந்த பேங்க்குக்கிட்டையும் எனக்கு லோன் கொடுங்கன்னு போய் கேட்டதே கிடையாது. நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 6 கண்ட்ரிக்கு. என்னோட ப்ரொஃபைலை பார்த்து டான் எல்லா பேங்க்கும் லோன் மேலே லோன் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நோன்னு சொல்லியிருந்துருவோம், எனக்கு இது வேண்டாங்கன்னு சொல்லியிருக்கணும். என்கிட்ட வாழ்க்கையில் 27 கிரெடிட் கார்டு இருந்தது. யாராவது 27 கிரெடிட் கார்டெலாம் வாங்கி வச்சுப்பாங்களா? நான் எந்த கிரெடிட் கார்டுக்கும் அப்ளை பண்ணவே இல்லை. நான் ஒரு பொய்யும் சொல்லலை. நான் இருந்த ப்ரொஃபைலுக்கு அள்ளி கொடுத்தாங்க. ஐசிஐசியில் மட்டும் எனக்கு 5 கிரெடிட் கார்டு இருந்தது. HSBCயில் 2, அது மாதிரி எல்லா பேங்க்லையும் 1, 2, 3 இருந்தது. இது எதுவுமே நான் கேட்கல, அவங்களா கொடுத்தாங்க, நான் வாங்கி வச்சுனேன். தேவைப்படுவோம் பயன்படுத்த நான் போய் மாட்டிக்கிட்டேன். ஓகே, இப்போ விஷயம் என்னென்னா, அந்த காசு வந்தது இல்லையா, சில லோனெல்லாம் வந்துடும், சும்மா பர்சனல் லோனு, அந்த லோனு இந்த லோனு சும்மாவே 2 லட்சம் 3 லட்சம் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அந்த காசை வச்சுட்டு, காசு தான் வந்துச்சே ரைட், இதில் போடு, அதில் போடு, ஒரு கார் வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு, நம்ம போட்டதுனால தான் நான் ரோட்டுக்கே வந்துட்டேன். சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஏதாவது வருமானமாக சொத்தாவே வரட்டும், உங்கள் அப்பாவோட சொத்தாக இருக்கட்டும், தாத்தாவோட சொத்தாக இருக்கட்டும், பெரிய அமௌண்ட் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 90 days அது உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும். ஐடியாஸ் நிறைய வரும், எல்லாம் யோசனையே இருங்க.
90 நாளுக்கு அப்புறம் முடிவு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். 3வது பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் லிவிங் வாழுங்க. உங்கள் பைசா நிறைய வருது இல்லையா, அது எவ்வளோ எங்கிட்ட இருக்குன்னு காமிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க. ஒரு பெரிய கார் வாங்குறது, பெரிய ஃப்ளாட்டு, இல்லை ஒரு ரொம்ப பெரிய அந்த மாதிரி இருக்கவே வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருங்க. ரொம்ப பந்தாலாம் பண்ணிக்காதீங்க. இதுவே இந்த நம்ம நம்ம இதில் வந்து கண் திருஷ்டியெல்லாம் நம்புவோம். கரெக்டாக அவங்க கண் திருஷ்டி பட்டுச்சு, இவன் கண் திருஷ்டி பட்டுச்சு, அதனால தான் வாழ்க்கை போச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இவங்க அதெல்லாம் சொல்லலை, அந்த வீடியோவில் சொல்லலை, நான் சும்மா சொல்கிறேன். ஸோ எப்போவுமே ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வாழாதீங்க. ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பயங்கர பணம் உள்ளவர், அவருடைய கார் கூட கிடையாது. அப்போ அவர் சொல்கிறார், எதுக்கு காருன்றார். அவர் வாரத்தில் ஒரு வாட்டி தான் எங்கேயோ சண்டே மாதிரி தான் வெளியே போவார். அந்த டைமுக்கு அந்த வாடகை கார் எடுப்பார் தெரியுமா, அப்போ விலை உயர்ந்த கார் எடுப்பார். பென்ஸு, எனக்கு காசு இருக்குது, நிறைய காசு இருக்குது, லட்சக்கணக்கில் காசு இருக்குது. அந்த பென்ஸு வாடகைக்கு எடுப்பார். கல்யாணத்துக்கு எதுக்கோ போகிறோன்னா கல்யாணத்துக்கு போய் இறங்குவார், அட்டன் பண்ணுவார், திருப்பி அதே பென்ஸ் காரில் வீட்டுக்கு வந்துடும். அதான் முடிஞ்சு போச்சு. பென்ஸ் காரை வாடகை விட்டு அதுதான். அதுக்கு ஒரு 2000 இல்லை 5000 ஏதாவது வாடகை கொடுத்துறான்னு வச்சுக்கலாம், பரவாயில்லன்றார். 25 லட்சம் 1 கோடி அப்படிலாம் கொடுத்து ஒரு கார் வாங்குறதுக்கு பதில் அந்த தேவைக்கு வாடகைக்கு 5000 ரூபா கொடுத்துட்டு போகிறோம்ல, அது பரவாயில்லன்றார். ஒரு நாளுக்கு ஒரு காரில் போகலாம்ல, ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது எல்லாருக்கும் தெரியுது என் கார் கிடையாதுன்னு தெரியும் உங்களுக்கு, அதனால் இந்த மாதிரி வாழ்ந்துக்கலாம் அப்படின்றாரு. 4வது பாயிண்ட் என்னென்னா, நம்ம பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறது, பிஸ்னஸில் போடணும்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே அந்த பிஸ்னஸ்ன்றது வந்து இவங்ககிட்டலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்டன்னா, சொந்தக்காரங்க கூட பண்ணாதீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிளட் ரிலேஷன்ஸ் கூட பண்ணாதீங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பண்ணாதீங்க. கடன் கொடுக்குறீங்களா, இவங்களுக்கு கொடுக்காதீங்க, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்காதீங்க, நண்பர்களுக்கு கொடுக்காதீங்க. இப்படிலாம் ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நண்பர்களாம் உதவ வேண்டியது நம்ம கடமை தானேன்னா, இங்கே வந்து நட்பு முன்னாடி வந்து நிற்கும், பணமாக இருக்காது. அப்படின்னா என்ன, அவங்க வாங்கியிருப்பாங்க, நிறைய டைம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்களும் கேட்கவும் முடியாது. எப்படி கேட்பீங்க, சொந்தக்காரங்களை எப்படி கேட்பீங்க, நண்பர் தானே, ஸ்கூல்லேருந்து ஒன்றா போயிடுச்சு, அவங்ககிட்ட எப்படி கேட்பீங்க. அப்போது உங்கள் பணம் ஒரு சீன் போகும், வரவே வராது. ஏன்னா அந்த நட்பு, சொந்தம், பந்தம் இதெல்லாம் தான் பிளாக் பண்ணும். ஸோ பிஸ்னஸ்ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்குறது வந்து வெளி ஆளுங்களுக்கு பிஸ்னஸாக கொடுங்க. டோட்டலாக ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு கொடுங்க, ஐ மீன் எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி கொடுங்க. அங்கே வந்து நீங்கள் எப்படியாவது சண்டை போட்டு இந்த காசை வாங்கிடுவீங்க. ஆனால் சொந்தம், பந்தம், நண்பர்களுக்குள்ளே பண்ணும்போது அது வேலைக்கு ஆகாது. 5வது பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வளர்க்கும் போது உங்கள் சக்தியில் வளர்த்துருக்காங்க அப்படின்றார். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபா சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் பசங்களுக்கு தெரியவே கூடாது என்கிட்ட 100 கோடி இருக்குன்னு தெரியவே கூடாது. அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் தெரிஞ்சு அவங்க வளரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க எப்படி போகிறாங்கன்னா, இங்கே திருமங்கலத்தில் கொண்டு போய் நான் விட்டுருவேன் பைக்கில். அதுக்கப்புறம் அவங்க மெட்ரோ பிடிச்சி போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி சின்னவ போகிறா. இன்னொரு குழந்தை வந்து ஒரு மெட்ரோ, அடுத்த மெட்ரோ, அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி காலேஜுக்கு போகிறா. ஸோ இந்த கஷ்டங்களெல்லாம் அவங்க பார்க்கணும். சப்போஸ் எங்கிட்ட 100 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும், 2 தனி கார் வாங்கியிருக்கலாம், 2 காருக்கும் டிரைவர் போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஜம்முன்னு போய் கார்லேயே வர மாதிரி பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு. வாழ்க்கையோட லாபம், நஷ்டம், கஷ்டம் எல்லாம் அவங்க பார்க்கட்டும். ஓகேவா? அப்போதான் அவங்க வந்து பணத்தோட அருமை பெருமானம் தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பைசா வந்து குழந்தைங்க தான் போகுது. அது வந்து போகும்போது போய்க்கிடும், 30 வயசில் போட்டோம், 40 வயசில் போட்டோம். ஆனால் அப்பா கிட்ட ஒரு 100 கோடி ரூபா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா குழந்தைங்க வந்து ரியலாகவே 1 ரூபா கூட சம்பாதிக்க மாட்டாங்க. உட்காந்து சாப்பிட்றது தான் ஆஸ்தி இருக்கே அப்படின்னு நினச்சி சும்மா இருந்துருவாங்க. அது கரெக்டான பார்வை கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம், அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். அதனால சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 30 வயசு வரைக்கும் நல்லா அவங்களே அவங்க சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து அப்பாவோட சொத்து வந்து ஒரு 50 கோடி கிடைக்குது, 100 கோடி கிடைக்குதுன்னா அது பொறுப்பை பார்த்துப்பாங்க. அந்த பைசா 0 ஆகாது. அது அங்கேருந்து 100 கோடின்றது 150 கோடி 200 கோடி ஆகுமே தவிர மைனஸாக போகாது. ஸோ குழந்தைங்க கிட்ட வந்து உங்களோட முழு சொத்தை காமிச்சு அப்படி வளர்க்காதீங்க. கஷ்டம்னா என்ன அப்படின்றத காட்டி வளர்த்துக்காங்க அப்படின்னா. இந்த 5 பாயிண்ட்டுமே எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையை. இந்த ஃபஸ்ட்டு 2 என் வாழ்க்கையை வச்சு செஞ்சுருக்கு. அந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் நான் சின்ன பையனாக இருக்கும்போது தெரிஞ்சுக்காமல் போயிட்டேனே ரொம்ப வருத்தமும் இப்போ இருக்குது. சரி, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம்.
பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல். நம்மளுடைய சிவஞான் முரளி ஆப்பில் இந்த ஸ்பிரிச்சுவல் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 11 லாங்குவேஜில் போட்டிருக்கோம். இப்போ 11 லாங்குவேஜுமே 365 நாளுக்கும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டாஸ்க் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆனால் இதில் என்னென்னா ஒடியா மட்டும், ஒரியா லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ஒரிசாவில் பேசுகிறாங்க, அந்த லாங்குவேஜில் மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 வந்து டப்பாவாக வந்திருக்கு. இனியும் அப்படி பார்த்தா ஒரு பார்த்துக்காங்களேன், அந்த ஃபைல்ஸ் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது நாளடைவில் அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். இப்போதுக்கு 365 போட்டிருக்கோம். அந்த 365 சில நாட்கள் மட்டும் டப்பாவாக வரும். அது இப்போதுக்கு இப்படி தான் இருக்குது. நான் குடிச்சிக்கலாம், அதுக்கு ப்ரோக்ராமோட கண்டுபிடிச்சிட்டேன்னா அது நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.